ஃப்ரெண்ட்ஸ், மாண்புமிகு முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் பதவியேற்ற அப்பொழுது தமிழ்நாட்டோட கஜானா காலியாக இருக்குது. அதனால் எனக்கு கொஞ்சம் அவகாசம் வேணும். ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தளவு 10 லட்சம் கோடி ரூபா கடனாக இருக்குது. ஏற்கனவே இருந்த எல்லா பணத்தையும் ஆண்ட ஏற்கனவே திமுக அரசு வலிச்சு எடுத்துகிட்டு போயிட்டாங்க, தொடச்சி எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறார். அதுக்கு வலு சேர்க்கும் விதமாக சில அமைச்சர்களும் அது மாதிரி பேசுகிறாங்க. இன்றைக்கு கூட அமைச்சர் கீர்த்தனா அவங்க கூட அதே வார்த்தையை பேசியிருக்கிறாங்க. இது எந்த அளவுக்கு இவங்களுக்கு அரசியல் புரிதல் இருக்குது, ஒரு அரசியல் புரிதல் இல்லாத ஒரு கூட்டத்தை கொண்டு தமிழ்நாடு மக்களை தேர்ந்தெடுத்து பொறுப்பு கொண்டு வந்துட்டாங்களான்ற ஒரு எண்ணம் கூட நமக்கு தோணும். ஏன்னா ஒரு அரசோட வரி வருவாயும் செலவினங்களும் அது எப்படின்னா இவங்க நினைக்கிறது குளத்து தண்ணி மாதிரி, ஏர் தண்ணி மாதிரி மொத்தமாக ஒரு கல்லாப்பெட்டிக்குள்ளே பணம் இருக்கும், போனவனை திறந்து நம்ம வேண்டியதுக்கு செலவு செய்யலாம் அப்படின்னு சொல்லி இவங்க நினச்சிட்டு இருந்தாங்க போல தெரியுது. ஏன்னா அரசோட வரி வருவாய் அப்படிங்கிறது அதோட வருவாய்ங்கிறத விட பார்த்தா ஆற்று தண்ணி போல் வந்துக்கிட்டு இருக்கும், போய்கிட்டு இருக்கும். அதில் தான் நாம் எந்த அளவுக்கு செலவு செய்கிறோம், எந்த அளவுக்கு வரவுக்கு தகுந்தபடி வரவு வருது, எந்த அளவுக்கு செலவு பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம அதை புரிஞ்சுக்கணும். அந்த ஒரு அடிப்படை ஒரு நாலேஜ் கூட இல்லாமல் அவங்க கஜானாவை காலியாக தொடச்சி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. 10 லட்சம் கோடியும் தொடச்சி எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னா தொடச்சி அவங்க எங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இது ஒரு எப்படிப்பட்ட அரசியல் புரிதல்னாலே ஒன்றும் புரியல. அதுதான் சொல்கிறது, இவங்களுக்கு ஒரு எதிர்கட்சிக்காரங்களையாவது ஏற்கனவே ஆண்ட கட்சிகளையாவது அவங்க அரவணைச்சிட்டு அவங்கள்ட்ட நிறைய அரசியல் பாடங்கள் கற்றுக்கணும். இல்லை ஏற்கனவே இந்த ஆண்ட அரசிட்ட இருந்த அதிகாரிகள் மூலமாவது இவங்க அரசோட வருவாய் எப்படி, அதை செலவினங்கள் எப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இல்லை திரு செங்கோட்டையின் மூத்த உறுப்பினராக இருக்கார், அவர் மூலமாவது அந்த விஷயங்களை அவங்க தெரிஞ்சுக்கிட்டு பேசணும். சும்மா பொதுவாக பேசுகிறது அது தவறான செயல். அதன் மாண்புமிகு அமைச்சர்கள் திருத்திக் கொண்டு வாங்கணும்னு நாம் எதிர்பார்க்குறோம். நன்றி.